உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதனால் என் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நம்முடைய மொபைலில் ஒரு சில முக்கிய தகவல்களை உடனுக்குடன் சேகரிக்க ஸ்கிரீன்ஷாட்டை பயன்படுத்துவதுண்டு. அப்படி எடுக்கப்படும் ஸ்கிரீன்ஷாட்டை நம்முடைய மொபைல் ஸ்கிரீன் அளவில் மட்டுமே எடுக்க முடியும். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. ஒரு முழு வெப்சைட்டை கூட ஒரே ஸ்கிரீன்ஷாட் வடிவில் மிக பெரிதாக எடுக்க முடியும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் மற்றும் பல இமேஜ்களை கூட ஒரே மிகப்பெரிய இமேஜாக மாற்ற முடியும். இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு முழு வெப்சைட்டையும் ஒரே இமேஜாக மாற்ற உதவும் அப்ளிகேஷன் இதுதான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம ஓபன் பண்ணலாம். அலோவை கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு முழு வெப்சைட்டையும் ஒரே இமேஜாக மாற்ற இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த URL பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையான வெப்சைட்டோட லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. நான் ஆன்லைன் தமிழ் வெப்சைட்டோட லிங்கை கொடுக்கிறேன். கீழே இந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த வெப்சைட் வந்துவிடும். இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற செட் ஸ்டார்ட் பொசிஷன் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வெப்சைட்டோட எண்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க. வெப்சைட்டோட எண்ட் வந்தவுடன் இந்த ரைட் சைடுல இருக்கிற எண்ட் ஹியர் அண்ட் கேப்சர் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ சேவிங் வெப் பேஜ் ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு பாப்அப் வரும். ஓகே, ஒரு முழு வெப்சைட்டையும் ஒரே இமேஜாக உங்க கேலரியில சேவ் ஆகிவிடும். ஓகே, இப்போ இந்த இமேஜை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேலரியிலையும் இந்த இமேஜை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட். இதே போல உங்களுக்கு விருப்பமான இமேஜ்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய இமேஜாக மாற்ற முடியும். அதற்கு இந்த செலக்ட் இமேஜ் இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க கேலரியில இருக்க எல்லா இமேஜையும் காட்டும். உங்களுக்கு தேவையான இமேஜ் அனைத்தையும் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ண பிறகு இந்த டன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த கான்ஃபிகர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்அப் வரும். உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டலுக்கு தேவைப்பட்டா மாத்திக்கலாம். இப்போ ஓகேவை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கிற இந்த ஜாயின் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஏதாவது இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த அட்ஜஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுகிறதோ அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல ரைட் சைடுல இருக்கிற இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தனியா இருந்த எல்லா இமேஜும் நமக்கு ஒரே பெரிய இமேஜா வந்திருக்கு. இப்போ மறுபடியும் கேலரியில செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, குட், சூப்பரா ஒரு பெரிய இமேஜ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இதே போல எல்லா இமேஜையும் வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டலுக்கும் ஒரே பெரிய இமேஜாக மாற்ற முடியும். இந்த அப்ளிகேஷன் பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ்